Okay, this is Venkat for venkatfin.com. Dano video பண்ணாமே தூங்கிடுறேன் நான். So I thought I will make a simple video today. Because not many, some people ask me வீடியோவே பண்ணுறதில்லன்னு சொல்லுவாங்க அதுக்காக. So thank you so much for your kindness. உங்கள்கிட்ட காட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஏர்லி ரிட்டர்மெண்ட் பிளான் பண்ணணும்னா நம்பர் venkatfin.com இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஸோ மை பிஸ்னஸ் இஸ் வெரி ஸ்லோ. ஓகே அந்த மாதிரி தான். பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு டாக் டு ஃபியூ பீப்புள். ஒரு சில பேர் தான் என்னை கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சல்டிங் பண்ணுறதுல ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஹேவிங் said தட், எனக்கு இந்த ஆண்ட்ரூ என்ஜியோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். யூனோ ஹீ டஸ் லாட்ஸ் ஆஃப் கோர்சஸ் ஆன் ஏ இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டார்ட் அப் என்வரான்மெண்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பி ஃபாஸ்ட் அண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு. But then when he was speaking about AI, he said be fast and be responsible. I think you can apply the same thing to the insurance sector also. நீங்கள் வந்து ஏர்லியாகவே இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. அதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஏர்லியர் த பெட்டர். பிகாஸ் அது ஒரு தப்பான ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்க. அதாவது ஏர்லியாகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா ஃப்யூச்சரில் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பட் த ஒன்லி திங் தட் யூ டூ வென் யூ பை அ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏர்லி, இது ஒன்று தான். நமக்கு மைனரோ மேஜரோ ஹெல்த் செட் பேக் வந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுலேருந்து நம்ம தச்சுப்போம். அதனால தான் ஏர்லியாகவே வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஒரு 20s, 30s, 40s கூட இப்போ உங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னா பட்ஜெட் இருக்கா வாங்கிடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான், ஏர்லியர் த பெட்டர். பட் why I'm saying be fast and also be responsible, ஒரு சில பேர் கொஞ்சம் இக்னோரண்ட்டாக இருக்காங்க. ஒரு ஹெல்த் டேட்டா இருக்கும், பரவாயில்ல இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஃபைன், இட்ஸ் அப் டு யூ. பட் ஒரு சில விஷயத்த சொல்லி வாங்குறது நல்லது. டேட்டாவை கரெக்டாக சொல்லி வாங்குறது நல்லது. சம்டைம்ஸ் அது நானே 2 மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ், பிபி ரெண்டுமே இருந்துச்சு. இந்த லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் டேர்ம் பிளானே வாங்கி கொடுக்க முடியல. நான் கூட லோடிங் ஃபீயாவது போடுவாங்கன்னு நினச்சேன். பட் தே ஆஸ்க்ட் ஹிம் டு அப்ளை ஆஃப்டர் 6 months. தட் வே நமக்கு என்ன திருப்தி இருக்கும்னா, நம்ம டேட்டா உண்மையாக சொன்னோம், நமக்கு கிடைக்கலங்கிற திருப்தி இருக்கும். அதை விட்டுட்டு சீக்கிரம் வாங்கணும், கரெக்டான டைமில் வாங்கணும், ஆனால் டேட்டாவை சொல்லாமையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்சோ இஸ் லைக் தேட். லைக் அதுலையாவது எ பர்சன் வில் பி அலைவ், இந்த பாலிசி ஹோல்டர். பட் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அதனால் பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் வென் யூ செலக்ட் த ரைட் பிராண்ட். ப்ரீமியம் பெயிண்ட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அஃபோர்ட் பண்ண முடியும்னா 12 pay 15 pay மேக்ஸிமம். அதுக்கு மேலே என்ஆர்ஐ தான் கரெக்டாக பண்ணுறாங்க, 5 years முடிக்கிறாங்க. பட் ஸ்டாண்டர்ட் வந்து 12 years. ரெகுலர் பேயில் என்ன நடக்குதுன்னா, அது ஏதோ ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஐடியாவாக நினைக்கிறாங்க. ரெகுலர் பேயில் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் நிறையா தடவை ரிப்பீட்டடாக சொல்லிட்டேன். நான் ஏதோ ஒரு டைம் ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க ப்ரீமியம் சரியாக கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆஃப்டர் தட் லாஸ்ட் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா ஒரு கோடியில் ₹1 கூட கிடைக்காது. அதனால் ட்ரை டு சி. இப்போ நானுமே 2 பேருக்கு ரெகுலர் பேயில் கொடுத்துருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கு. ஏன்னா அவங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி. அதனால் நான் ஒத்துப்பேன். நான் ஒரு சில பேர் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, ரெகுலர் பேயில் வாங்கணும்பாங்க. லாஜிக்கே இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பேன். அந்த ஐடியாலஜி அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். தென் தே அக்ரி வித் மீ. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். ஸோ எனிவே டுடே ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் வித் யூ. ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நடுவில் அது நான் தனி வீடியோ பண்ணோம். 20s 30s அதாவது 20s இருக்க, முக்கியமாக 20s இருக்கிற பசங்க நிறைய இன்னும் வாரத்துக்கு 2-3 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை காமிக்கிறது தான் நான் நினைப்பேன். அவங்க அப்பா அம்மா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பசங்க மேலே எனக்கு நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். பட் ரீசெண்டாக என்னோட கிளைண்ட் ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்பா வந்து நீ சின்ன பையன் சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டை வாங்கியிருக்கிறார், ஒரு பிராண்டு. அந்த பிராண்ட் நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர். எதை வந்து சின்ன பையன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 30. நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இஃப் யூ ஸ்க்ரூ அப் சம்திங்.
ஏதாவது ஒவ்வொரு கிளைண்ட்டும் கரெக்டாக டேட்டாவை சொல்லி கரெக்டாக வாங்கி கொடுக்கணும். நீங்கள் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே அப்படியே வானத்துலேருந்து கிளைம் வந்து கொட்டிடாது. எவ்ரி திங் எவ்ரி சிங்கிள் கிளைண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்டை கொடுக்கணும். அவங்களோட டேட்டா பார்த்து எதை சொல்லலாங்கிறத பார்த்து சொல்லி கம்யூனிகேட் பண்ணி தான் வாங்கி கொடுக்கணும். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால யூ ஆர் நாட் பிகமிங் ஜீனியஸ். ஸோ அவர் தான் அந்த இன்னொரு ஏஜென்ட் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு, எங்கள் அப்பா வாங்கிட்டாருன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். பிகாஸ் திஸ் கை இஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். அவங்க ஸோ டோன்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் சில்ட்ரன். உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு 10th +2லேயே நீங்கள் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து என்னென்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க ஃப்யூச்சரில், டு என்ஷூர் தட் உங்களால் ப்ரீமியம் பே பண்ண முடியலன்னா அவங்க ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. நிறைய பசங்க பேர் வந்து இந்த 65 வயசுக்கு மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 1 லட்சம் வருது, ப்ரீமியம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்பேன். யூஎஸில் இருக்காங்க, உங்கள் பையன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்பா நான். ஸோ எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. நல்லா இருங்க, குட் லக் யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, தென் நாட், எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசுவேன், பேசாட்டி ரொம்ப சந்தோஷம். கன்சல்டிங் ஃபீன் வாங்குறதுனால ஒரு சில பேருக்கு என்ன பிடிக்கிறதில்ல, இக்னோர் பண்ணிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க, குட் லக் டு யூ.